ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்கிறத பற்றி பார்க்கலாம். சுகர் இல்லாமல் செய்யக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது வெல்லம். அதை வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணுறதை பார்க்கலாம். பாயாசம் சொல்லலாம், அல்லது திருக்கண்ணமதுன்னு சொல்லிப்பாங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு என்னெல்லாம் தேவை நமக்கு: ஏலக்காய், அப்புறம் பாதாம், கொஞ்சம் தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அது இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல நல்ல ஹாட் வாட்டர் கொதிக்க விட்டுக்கணும். எந்த இதில் நம்ம பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஹாஃப் அளவு வாட்டர் கொதிக்க விட்டுக்கணும். பக்கத்துலேயே நெய்யை விட்டு நல்லா பாம்பே ரவை வறுத்துக்கணும். வேண்டியவங்க பாம்பே ரவையை வறுத்து ரவை பாயாசம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேமியா மட்டும் வறுத்து சேமியா பாயாசம் பண்ணலாம். ஆனால் அது தண்ணியாக இருக்கும். நம்ம இது கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா எவ்வளவு ரவை எடுத்துக்கிறோமோ அந்த அளவு நம்ம சேமியாவையும் எடுத்து நெய்யில் நல்லா வறுத்து இதில் போடலாம். போட்டு அதை வறுத்ததுக்கப்புறம் இந்த ஹாட் வாட்டரில், கொதிக்கிற ஒரு ஹாட் வாட்டரில் அதையும் போட்டு அப்படியே நம்ம கிளறிட்டுருக்கணும். ஏலக்காயை பொடி பண்ணி போடணும். ஏலக்காயை பொடி பண்ணி போட்டுட்டோம்னா அது நல்ல வாசனை கொடுக்கும். 2 கிராம்பு பீஸ் கூட போட்டுக்கலாம். அதையும் நம்ம போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வெல்லம் நல்லா பொடி பண்ணி வெல்லத்தை போடணும். பொடி பண்ணி வெல்லம் போட்டோம்னா அது நல்ல அந்த திக்னஸும் கொடுக்கும். அந்த ஸ்வீட் அப்படி கரைய அருமையாக இருக்கும் அந்த பாயாசம் நமக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பாலை கொதிக்க விட்டுக்கணும். அதுவும் நம்ம பார்க்கலாம். பாலை கொதிக்க வச்சு எப்படி அந்த பாலையும் இதில் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, கொஞ்சம் தேங்காய் இருந்ததுன்னா அதையும் பொடியாக வறுத்து போட்டால் இன்னும் அதிக சுவையாக கொடுக்கும்.